நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா. ப்ரோ, உதயநிதி பேட்டி கேட்டீங்களா? என்ன பேட்டின்னு? எல்லாரும் எம்ஜிஆர் ஆட்சி குடுக்குறேன்னு சொல்றாங்க, யாரும் கலைஞர் ஆட்சியை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, கலைஞர் ஆட்சினா நிறைய வேலை செய்யணுங்கன்னு. இப்பவுமே தாத்தாக்கு சப்போர்ட்டா பாத்தீங்களா? எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம், காமராஜ் தான் சொல்றாங்க, கருணாநிதி ஆட்சியை சொல்ல மாட்டாங்க. என்ன கலைஞர் ஆட்சியில் நிறைய வேலை செய்யணும். என்ன இதுல சப்போர்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? உண்மைதானே சொல்லிருக்காரு. என்கிட்ட நீங்க அதே கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன், நானும் அதே பதில் தானே சொல்லிருப்பேன். அப்போ எம்ஜிஆர் எதுவுமே பண்ணல, கலைஞர் தான் எல்லாமே பண்ணாருன்னு சொல்றீங்களா? சரி, நான் கலைஞர் திட்டம் ஒண்ணு ஒண்ணா சொல்லுவேன், நீங்க அதுக்கு சரியான எம்ஜிஆர் திட்டம் ஒண்ணு ஒண்ணா சொல்றீங்களா? யார் அதிகம் நல்லது பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோம். சரி சொல்லுங்க பாப்போம். கலைஞர் விவசாயிகளுக்கு இலவசமா மின்சாரம் கொடுத்திருக்காருன்னு. எம்ஜிஆர் சத்து உணவு கொடுத்தாரு. கலைஞர் டைட்டில் பார்க்கு, சிப்கோ, சிப்காட் கொண்டு வந்திருக்காருன்னு. எம்ஜிஆர் சத்து உணவு கொடுத்தாரு. இன்னொன்னு இது. கலைஞர் குடிசை மாட்டு வாரியம், சமத்துவபுரம் அமைச்சிருக்காருன்னு. எம்ஜிஆர் சத்து உணவு கொடுத்தாருன்னு. இன்னொன்னு இது. கலைஞர் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னு. எம்ஜிஆர் எல்லாருக்கும் சத்து உணவு போட்டாரு. இன்னொன்னு இது. கலைஞர் வள்ளுவர் சிலை, வள்ளுவர் கோட்டம், கத்திப்பாரா மேம்பாலம் கொண்டு வந்திருக்காருன்னு. எம்ஜிஆர் இப்பவும் சத்து உணவு கொடுத்தாருங்க. இன்னொன்னு இது. கலைஞர் காப்பீடு திட்டம், இலவச டிவி, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிதி வழங்கினாருன்னு. எம்ஜிஆர் சத்து உணவு கொடுத்தாரு. இன்னொன்னு இது. கலைஞர் தமிழ செம்மொழி ஆக்கினாருன்னு. எம்ஜிஆர் சத்து உணவு கொடுத்தாருங்க. இன்னொன்னு இது. கலைஞர் உழவர் சந்தை கொண்டு வந்தாரு, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாருன்னு. எம்ஜிஆர் ஊருக்கே சத்து உணவு கொடுத்தாரு. கலைஞர் சட்டக்கல்லூரி, விவசாய கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி எல்லாம் கொண்டு வந்தாருன்னு. எம்ஜிஆர் சத்து உணவு கொடுத்தாரு. கிறுக்கு பையில சத்துணவு திட்டம் 1935 நீதி கட்சி காலத்துல இருந்து இருக்கு. அதையும் முட்டையை சேர்த்து சத்தான உணவா கொண்டு வந்ததே கலைஞர் தான். வேற ஏதாவது சொல்லு.